வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இதுவரை முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வுக்காக உள்ள பாடத்திட்டத்தில் இயல் 8 அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் வாசை குழந்தை சமய அவர்களுடைய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு 8 பாகங்களாக காணொளிகள் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதை பார்க்காதவங்க அதில் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருப்பது எழுத்து சீரமைப்பு அப்படிங்கிறது. இப்போ இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு அதை பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சிக்கு தேவையான முதல் படி, தமிழ் வளர்ச்சிக்கு தேவையான முதல் படி என்ன அப்படின்னா எழுத்து சீரமைப்பு. இருந்தாலும் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு கருத்து வேறுபாடு கருதி இறுதியாக அதை பற்றி என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. அதாவது எழுத்து சீரமைப்பு தான் முதல்ல, ஆனால் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இது இறுதியாக சொல்லப்படுகிறது. எழுத்து சீரமைப்பு அப்படிங்கிறது இன்று நேற்று தொடங்கியதா அல்லது புதிய முயற்சியா அப்படின்னா கிடையாது. இல்லை, 1933 சென்னையில் நடந்த தமிழ் அன்பர் மாநாட்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்காக ஒரு குழுவும் நிறுவப்பட்டது. எப்போனா 1933 சென்னையில் நடந்த தமிழ் அன்பர் மாநாட்டில் தமிழ் எழுத்து சீரமைப்பு அப்படிங்கிற கட்டுரையை 1978 வாசை குழந்தை சமய அவர்கள் எழுத்து சீரமைப்பு அப்படிங்கிற தலைப்பிலே வெளியிட்டிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த கருத்தில் ஒரு கருத்து என்னென்னா, தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள 216 எழுத்துக்கள், நம்மளுடைய எழுத்துக்கள் 216 சொல்கிறோம். அந்த 216 எழுத்துக்களில் நிறைய எழுத்துக்கள், எல்லா எழுத்துக்களுமே பயன்படுதா அப்படின்னா நிறைய எழுத்துக்கள் பயன்படுவது இல்லாமல் தான் இருக்குது. அச்சு கோப்பவர்களுக்கு வீண் சிரமத்தை உண்டு பண்ணுகின்றவையாகவும் இருக்கின்றன. நிறைய எழுத்து அப்படிங்கிறதுனால அதை அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணுறது ரொம்ப சிரமமாகவே இருக்கிறது. மேலும் சில சப்தங்களுக்கும் பண்ணுகின்றவையாகும். சில சப்தங்களுக்கு சரியான எழுத்துக்களும் இல்லை, அதாவது ஒலிக்கு ஏற்ற எழுத்துக்கள் இல்லை. ஆதலால் வேண்டாத எழுத்துக்களை நீக்கி வேண்டிய எழுத்துக்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த மாநாட்டில் தீர்மானம் சொன்னோம் இல்லையா, அந்த தீர்மானம் தான் இது. வேண்டாத எழுத்துக்களை நீக்கி 216 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 216 எழுத்துக்களுமே பயன்படுதா அப்படின்னா நிறைய எழுத்துக்கள் பயன்பாட்டில் இல்லை, அவ்வப்போது தான் தேவைப்படுகிறது. வேண்டிய எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. தமிழ் அன்பர் மாநாடு 23, 24 டிசம்பர் 1933 எங்கே நடைபெற? பச்சையப்பன் கல்லூரியில். அடுத்ததாக டிசம்பர் 12 பகுத்தறிவு இதழில் எழுத்து சீர்திருத்தம் பற்றிய அறிக்கை ஒன்றும் வெளிவந்தது. எந்த இதழ்? பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு இதழ். பகுத்தறிவு என்ற இதழில் வெளிவந்திருக்கிறது. 13/1/1935 குடியரசு இதழில் சீர்திருத்தம் ஓரளவுக்கு செயல்படுத்தப்பட்டது. முதல்ல அதிகமாக எழுத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை செய்தது எதுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இதழ்கள் தான். அந்த இதழ்களில் முதல்ல எழுத்து சீர்திருத்தத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்த இதழ் அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசு அப்படிங்கிற இதழ். அது எப்போன்னா 1935 33 எழுத்து சீர்திருத்தம் பற்றின அந்த மாநாடு நடைபெறுகிறது. அப்புறம் 12 பகுத்தறிவு இதழில் எழுத்து சீர்திருத்தம் டிசம்பர் 12 கொண்டு வராங்க. அதில் குடியரசு இதழில் 1935 ஓரளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறமாக 1941 மதுரையில் நடந்த தமிழ் இலக்கிய மாநாட்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. முதல்ல 1933 ஒரு வாட்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கப்புறம் 1941 மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு ஒரு குழுவும் நிறுவப்பட்டது. 1948 சென்னையில் நடந்த அகில தமிழர் மாநாட்டில் இது பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டது. சென்னை மாநில அரசின் கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தம் பற்றி ஆய்ந்து பரிந்துரை செய்ய ஒரு குழு அமைத்தார். இந்த மாதிரி இதுவரைக்கும் எழுத்து சீர்திருத்தங்கள் என்னென்ன நடந்திருக்கு அதை ஆய்ந்து ஒரு
ஒரு அறிக்கையை தயார் செய்யுமாறு ஒரு பரிந்துரை செய்ய ஒரு குழுவை அமைக்கிறார். யார் அப்படின்னா சென்னை மாநில அரசினுடைய கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் அப்படிங்கிறவர். எனவே தமிழ் எழுத்து சீரமைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தேவையான ஒன்றாகத்தான் இருந்துகிட்ருக்கு. வழக்கம் போல் நம்முடைய செயல் எல்லாமே ஆர்வமின்றி அல்லது தெளிவின்றி உண்மையும் உறுதியும் கலந்த வினைத்துட்பமின்றி நீண்ட காலமாக ஒத்தி போடப்பட்ட ஒன்று. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்கிறதில்லை, தொடர்ச்சியாக செய்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு தொய்வு நிலையே ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் பெரியவர்கள் பல ஆண்டுகளாக நமக்கு சரியென்று பட்ட அளவில் சில திருத்தங்களை அவங்கவுங்களாம் அப்படியே செய்கிறோம், அது பயன்படுத்திட்டும் வர்றாங்க. அவங்களுக்கு இந்த சொல்லுக்கான புதிதாக வந்த சொல்லுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அவங்களாம் உருவாக்கின ஒரு இது. ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஒரு சொல் அப்படின்னா ஒப்புதல் முதலில் பெற வேண்டும் அப்படின்னு, ஒப்புதல் பெறாமலே நிறைய சொல் வெளிவருதுன்னு அந்த மாதிரி வெளிவந்துட்டு இருந்தது. பெரியார் நிறுவனங்களின் சார்பில் வெளிவரும் பத்திரிகைகள் நூல்கள் அனைத்திலும் அவர் உருவாக்கிய சீரமைப்புகள், ஏன்னா பெரியார் எழுத்து சீர்திருத்தத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அவருடைய உருவாக்கிய சீரமைப்புகள் தொடர்ந்து அவர் நடத்தக்கூடிய இதழ்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக பெரியார் அவர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த சீர்திருத்தம் அவருடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி தமிழக அரசால் அரச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் எழுதின இதழ்களில் மட்டுமே அவர் கொண்டு வந்த அந்த எழுத்து சீர்திருத்தம் இருந்து கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இது சரியாக தான் இருக்குது, சரியாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசும் என்ன செய்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. அதனால் 1978 பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருகிறது. இதுதான் முக்கியமான. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைக்கு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1978. அடுத்து தமிழக அரசினுடைய ஆணை 1875, நாள் 1910. இது ஜிஓ நம்பர் தான். 1900 அரசாணை என்னன்னு சொல்லுவாங்க, 1875. நாள் 19/10/1978. அடுத்ததாக பெரியார் ஐ என்ற 2 உயிரெழுத்துகளுக்கும் பயன்படுத்திய மாற்றங்கள் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசு செய்த மாற்றங்கள் மூலம் 7 குறியீடுகள் குறைந்தன. இப்போ அரசுகள் செய்யக்கூடிய இந்த பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் மூலமாக அடுத்த அரசுகள் செய்த மாற்றங்களில் எத்தனை குறியீடுகள் குறைகிறது என்றால் 7 குறியீடுகள் குறைகின்றது. தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள ஒளி எழுத்துக்கள் 247. அவற்றை குறிப்பிட தேவையான வரி வடிவங்கள் ஒளி எழுத்துக்கள் எத்தனைனா 247. அதை குறிப்பிட தேவையான வரி வடிவங்கள் எத்தனைனா 131. பெரியார் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திய அளவில் வரி வடிவங்கள் எத்தனையாக குறைந்ததுன்னா 7 வரி வடிவங்கள் குறைகிறது. இந்த வரி வடிவத்தை வடிவங்கள் குறைகின்றன அப்படின்னு சொல்லும்போதே குறைப்பு என்ற சொல்லின் பொருளை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதை குறைஞ்சிட்டு ஐயோ தமிழ் எழுத்துக்கள் குறைஞ்சிட்டே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதான். எழுத்து சீர்திருத்தத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா தமிழ் நெடுங்கணக்கில் எழுத்துக்களை குறைப்பது கிடையாது. சான்றாக இந்த ந அப்படிங்கிற இந்த நகரம் என்ற சொல் ஆகாரத்தை சேர்த்து இது கூட இந்த துணை எழுத்து வர வேண்டிய எழுத்தை முன்னாடி என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பயன்படுத்தி இருந்தாங்க. குறியீட்டு எழுதினதுனால அதன் வடிவம் மாற்றப்படுகிறது, எழுத்து விளக்கப்படவில்லை. இதனுடைய வடிவம் தான் மாறுகிறதை தவிர எழுத்தை நீக்கலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாற்றத்தின் மூலமாக கற்போருக்கு ஒரு குறியீட்டை மனப்பாடம் செய்ய வேண்டிய சுமை குறைகிறது. ஒவ்வொரு எழுத்திற்கும் இந்த எழுத்துக்களினுடைய மாற்றம், எந்த எழுத்தினுடைய மாற்றம் கற்புடைய சுமையை குறைக்கிறது அப்படின்னு வினா கேட்டால் நமக்கு இந்த நகரம் இதை என்ன செய்யலாம், இந்த இப்படி எழுதப்பட்ட எழுத்து அதை மாற்றம் கொண்டு வந்தது. அப்புறம் தட்டச்சில் ஒரு எழுத்துக்கு வேண்டிய இடம் குறைகிறது. பழைய அச்சு அலுவலகங்களில் இதை இப்படி ஒரு எழுத்தாக இருக்கும்போது இது கூடுதலாக இருக்கிறது. அதுவே இதுவாக இருக்கும்போது இந்த எழுத்து ஏற்கனவே இருக்கும். இப்போ தட்டச்சிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இன்னும் இது பண்ணிட்டு ப்ளஸ் இதை சேர்க்கும்போது அது என்ன செய்யும், நாவாக வரும் அப்படிங்கிறது. நம்ம இப்போ கணிப்பொறியிலலாம் பார்த்தோன்னா தமிழ் ஃபாண்ட் இருக்கும், எழுத்து உருக்கள் இருக்கும்போது அதை இந்த மாதிரி தான் என்ன செய்ய முடியும், நம்ம எழுத்துக்களை உருவாக்க முடியும், எழுத்துக்களை அமைக்க முடியும். அதனால் அச்சுப்பொறி இதில் என்ன செய்யுது, இது ஒரு எழுத்துக்கள் குறியீடு நமக்கு குறைகிறது. அப்புறம் தமிழக அரசு ஆட்சி மட்டத்தில் ஒப்புக்கொண்டு ஆணையிட்ட இந்த சிறிய அளவு மாற்றமும் பத்திரிகை துறையில்
பதிப்பாளர் மட்டத்தில் இன்னும் பரவலாக ஏற்றுக்கொள்ள நீண்ட காலம் தேவைப்பட்டது. ஆமாம், அதை வந்து வழக்கத்துக்கு கொண்டு வர எப்படினாலும் ஒருத்தர் இவங்க சொன்ன உடனே நம்ம கொண்டு வந்துடணுமா அப்படிங்கிற அந்த குளறுபடிகள்லாம் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அது நடைமுறைக்காக வந்தது. அப்புறம் மொழி வளர்ச்சியில் நிறைய துறைகள் போல் வரி வடிவத்தை பொறுத்த அளவில் மாற்றத்தின் தேவை உணரப்பட்டு எடுத்தும் சொல்லப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி பற்றி நமது ஆர்வத்தில் உண்மை இருக்குமானால் ஒரு சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதில் உறுதி இருக்குமானால் நாம் கவனிக்க வேண்டிய முதல் பிரச்சனை இதுதான். எழுத்து சீர்திருத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய நிறைய நடைமுறைகளை நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். ஒரு மொழிக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒலி. அதுக்கு எழுத்து கிடையாது, முதல்ல ஒலி தான் வேணும். அதன் அடிப்படையில் ஒரு மொழிக்கு அமைந்துள்ள ஒலிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வரி வடிவம் அல்லது குறியீடு தான் எழுத்து. இந்த குறியீடு அப்போ எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன செய்யப்படுது, ஒலிக்கு நாம் கொடுக்கக்கூடிய வரி வடிவம் அல்லது குறியீடு தான் எழுத்து. இப்போ எல்லா மொழிகள்லேயும் காலத்துக்கு காலம் அது வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை பெற்று மாறிக்கொண்டே தான் வருகிறது. இந்த மாற்றம் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய வரி வடிவத்தில் கணிசமாகவே ஏற்பட்டிருக்கிறது. வள்ளுவர் எழுதிய வரி வடிவத்தில் கம்பர் எழுதவில்லை, கம்பர் எழுதின வரி வடிவத்தில் நாம் இப்போ பின்பற்றி எழுதலை. இன்றைக்கு நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற வரி வடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூட இதே மாதிரி இருக்கவில்லை. இப்போதைய வரி வடிவம் வீரமாமுனிவர் அவர்களால் செய்யப்பட்ட பல மாறுதல்களை உள்ளடக்கியது. நமது முன்னோர்கள் பார்த்தோன்னா 12 உயிரெழுத்துக்களின் ஒலிகள், 18 மெய்யெழுத்துக்களின் ஒலிகள், பின்னர் குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஆயுதம் இவற்றின் ஒலிகள், இவற்றை நெறிப்படுத்த இதுக்கான ஒலிகளை மட்டும்தான் நெறிப்படுத்தினார்கள். அவை எந்தவித மாற்றமும் இன்றி இன்னை வரைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒலிகளை வரைப்படுத்தியமை போல வரி வடிவத்தை வரைப்படுத்தி இந்த ஒலிக்கு இதுதான் குறியீடு என்று ஏற்பாடு அவர்கள் செய்யவில்லை. வரி வடிவத்தை வரைப்படுத்தி இந்த ஒலிக்கு இதுதான் குறியீடு அப்படிங்கிறது இல்லை. எழுதும் கருவியையும் எழுத பயன்படுத்தப்படும் கல், ஓலை, காகிதம் போன்ற பொருட்கள் பொறுத்த வரி வடிவம் மாறி வந்திருக்கிறது. ஏன்னா எழுதும்போது அந்த ஒலிக்கு ஏற்றார் போல் அந்த கற்களில் கரடு முரடான பகுதியிலையும் ஓலையில் வந்து கூர்மையான ஆணியை வைத்து எழுதும் போதும் எந்த வடிவம் சரியாக இருக்கிறதோ அதை போட்டு அவங்க எழுதுறதுக்கு பழகியிருக்கிறாங்க. தமிழ் வரி வடிவத்தில் கடந்த 2000 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள்னு பார்த்தோன்னா நிறையவே இருக்குது. அறவே அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு வரி வடிவம் மாறுபட்டு இருக்கிறது. இந்த மாற்றங்களை நம்ம வந்து என்ன செய்யலாம், முன்னாடி இருக்கிற பாடத்தில் பார்க்கலாம். வரி வடிவத்தில் சரி, இந்த வரி வடிவங்களில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து மொழி வந்து பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா மொழியினுடைய தொடர்ச்சி, மொழியினுடைய தொடர்பு அது எதுலேயுமே எந்த ஒரு மாற்றமும் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. இலக்கியம், தத்துவம், அறிவியல், தொழில்நுட்பத் துறைகள் அனைத்திலுமே இன்று உலகில் தலைசிறந்த மொழிகளில் ஒன்றாக திகழ்வது வந்து எதுனா ஜெர்மன் மொழி. அந்த ஜெர்மன் மொழி அண்மை காலம் வரை ஜெர்மன் மொழி காத்திக் வரி வடிவத்தில், ஜெர்மன் மொழி எந்த வரி வடிவம்னு பார்த்துக்கோங்க, காத்திக் வரி வடிவத்தில் எழுதப்பட்டு வந்தது. பின்னர் ஜெர்மானிய மக்கள் தங்கள் மொழிக்கு ஆங்கிலத்தை போல ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்த தொடங்கினர். அப்போது ஜெர்மானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வரி வடிவம் என்னென்னா காத்திக் அப்படிங்கிற ஒரு வரி வடிவம். ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய வரி வடிவம் என்னென்னா ரோமன் வரி வடிவத்தை பயன்படுத்த தொடங்கினர். அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மாற்றம். இன்று ரோமன் வரி வடிவம் முழுமையாக ஜெர்மன் மொழிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் அந்த மொழி வந்து பெருமளவில் பயன்பெற்றதாக முதலில் வரி வடிவ மாற்றத்தை எதிர்த்தவர்கள் ஒப்புக்கொண்டனர். அந்த ரோமன் வடிவத்திற்கு மாறியதனால் நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் ஏற்பட்டதாக நம்பினர். ஜெர்மன் மொழியின் தனித்தன்மையோ சிறப்போ இதனால் எல்லளவும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் அதன் பயண வளர்ச்சியும் பெரிதும் உயர்ந்திருக்கிறது. ஏன்னா அவங்க இந்த காத்திக் அப்படிங்கிற மொழியிலிருந்து இந்த ரோமன் அப்படிங்கிற வரி வடிவத்திற்கு மாறியதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே போல் ஆசிய பகுதிகளில் வாழும் மக்களில் ஜப்பானியர் பழமையான பண்பாடும் பாரம்பரியமும் கொண்டவர்கள். தங்கள் பண்பாட்டை கட்டி காத்து வருபவர்கள் அவர்கள்தான்.
அப்போது பழமையான பண்பாடும் பாரம்பரியமும் கொண்டவர்கள் யார்? ஆசிய பகுதியில் வாழக்கூடிய மக்களில் பழமையான பாரம்பரியமும் பண்பாடும் கொண்டவர்கள் யாருன்னா ஜப்பானியர்கள் தான். அதே மாதிரி தங்களுடைய பண்பாட்டை கட்டி காத்து வருபவர்கள் யாருன்னா அதுவும் ஜப்பானியர்கள். அதில் பெருமை கொள்பவர்கள். நாம் மகாராஜாக்களை துறந்து மக்களாட்சிக்கு வந்து ஆண்டுகள் பல ஆயின. நமது அரசர்கள் சிம்மாசனம் இழந்ததற்கு இந்திய குடிமக்கள் யாரும் அவ்வளவாக கண்ணீர் சிந்தவில்லை. ஆனால் ஜப்பானியர்கள் இன்றும் தங்கள் அரசு பீடத்தை மதித்து போற்றி வருகிறார்கள். அந்த அளவிற்கு அவங்க வந்து கடந்த காலத்தை என்ன செய்கிறாங்க? கடந்த கால ஏற்பாடுகளை கட்டி காத்து வருகிறார்கள். அவர்கள் தங்களது கலை, இலக்கியம், சமயம், பாரம்பரியம் இது எதுவாக இருந்தாலும் ஜப்பானிய மக்களுக்கு தேவையான மாற்றங்கள் அவங்க செய்கிறதுல தயங்கவே இல்லை. உடனுடனேயாக நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தவர்கள் யாருன்னா ஜப்பானியர்கள். ஜப்பானிய மொழி படுக்கையாக இல்லாமல் குத்து வடிவில் எழுதப்படுகிறது. பாருங்கள், ஜப்பானிய மொழி எவ்வாறு படுக்கையாக எழுதாமல் குத்து வடிவில் எழுதப்படுகிறது. இம்முறை இலக்கியங்களுக்கு ஏற்றதாயினும் அறிவியல் தொழில்நுட்ப இலக்கியத்திற்கு ஏற்றதாக இல்லை. அப்போ அந்த குத்து வடிவ எழுத்து முறை, ஜப்பானியர்களுடைய அந்த குத்து வடிவ எழுத்து முறை எதற்கு ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்னா இலக்கியங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஆனால் அது வந்து எதற்கு ஏற்றதாக இல்லை? அறிவியல் தொழில்நுட்ப இலக்கியத்துக்கு ஏற்றதாக இல்லை. அறிவியல் தொழிலியல் நூல்கள் பாதிப்புகள் ஜப்பானிய மொழியில் இன்று படுக்கையாகவே எழுதப்படுகிறது. அதற்கு அப்புறமா அந்த தொழில்நுட்பத்தில் பாதிக்க இருந்ததுனால இப்போ படுக்கையாக எழுதப்படுகிறது. அப்போது அவங்களுடைய இலக்கியங்கள் எப்படி எழுதப்படுகிறதுனா ஜப்பானிய இலக்கியங்கள் குத்து வடிவில் எழுதப்படுகிறது. அதே இது தொழில்நுட்ப நூல்கள் எந்த இதில் எழுதப்படுகிறதுனா படுக்கையாக எழுதப்படுகிறது. பொதுவாக முன்னேறியுள்ள நாடுகள் தங்கள் வளர்ச்சி பாதையில் அப்போதைக்கப்போது தேவையான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது மொழியாக இருக்கட்டும், சமுதாய நடைமுறைகளாகவும் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மாற்றம் கொண்டு வராங்க. அப்படி செய்கிறதன் மூலமாக தான் அந்த இது வந்து என்ன செய்யுது? முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து என்னது? மாற்றம் இல்லையேல் வளர்ச்சி இல்லை என்பது பொது விதி. தமிழ் வரி வடிவத்தில் மாற்றம் தேவை அப்படிங்கிறத பெரியார் என்ற புரட்சியாளர்கள், நம்முடைய அரசியல்வாதிகள் மட்டுமின்றி மொழியில் மாற்றங்கள் எளிதில் ஏற்க தயங்கும் மொழி அறிஞர்களும் மொழி புலவர்களும் ஒத்துக்கொண்டுள்ளனர். இதில் வந்து பேராசிரியர் தேப்போமி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர், ஆய்வாளர், பல ஆய்வு பாதைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர், தமிழின் வளத்தையும் அறிந்தவர், அதன் வருங்கால தேவையையும் உணர்ந்தவர். அதனால் எழுத்து சீர்திருத்தம் பற்றி அவருடைய கருத்துக்கள் சில. இன்னும் தொடர்ந்து இந்த எழுத்து சீர்திருத்த பகுதியில் அதிகமான செய்திகள் இருப்பதனால அடுத்த காணொளியில் இதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.